விருப்பமுண்டா மூடிக்கோங்கோ, துரத்துக்கோங்கோ, ஆனா சண்டை பிடிக்க வரவானும். இதை வச்சு வேற ஆர்கியூமெண்ட்டுக்கு போகவானும். இந்த குடும்பத்துல இது ஒரு கூட்டத்துக்கு ஹேபிட், இது ஒரு பழக்கம். இது பழக்கம் 999 விஷயம் இருக்கு, நல்ல விஷயம். இதெல்லாத்தையும் வச்சுட்டு எங்கேயாலும் வைத்து என்ன செய்வது சொல்லுவாங்க, இந்த முட்டையில முடி வச்சிருது போல. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது சிலாக்களுடைய பழக்கம். இது தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு இரக்கமாக, அன்பாக, பணிவாக எல்லார்ட்டையும் வேண்டிக் கொள்றேன். கருத்து வேறுபாடு ஏன் வாப்பா நீங்க பேசுறீங்க? ஏன் கருத்து வேறுபாட்டை பேசுறீங்க? எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் நிர்வாகம் எல்லாரும் கேட்பாங்க, விரல் ஆற்றுறது சுண்ணத்தா விடுறது சுண்ணத்தான்னு சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க தக்பீர் எப்படி கட்டணும் பண்ணி சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க தக்பீர் எப்படி கட்டணும் சொல்லி. நான் ஆட்டமும் சொல்றேன், ஆட்டவாரம் சொல்றேன். ரெண்டுக்கும் ஹதீஸிக்குது வாப்பா, ரெண்டுக்கும் ஹதீஸிக்குது. ஒரு நாள் வெள்ள வத்த பல் ஆற்றாது. நான் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நல்ல விஷயம், என்ன வாப்பா இது? இல்ல சுன்னத் ஹதீஸ் வந்திருக்கின்றாரு, நல்ல விஷயம். நான் கேட்டேன் தாடி ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். என்ன தாடியை பார்த்தா களம் அடிச்சிருவாங்க தெரியுமா அவளுக்கு? தெரியுமா களம் அடிச்சிருவாங்க. போலீஸாக்குமே போர்டுக்கு நல்லா போர்டே போலீஸ், அதுக்கு மேல பவுடரே போடுறீங்க போலீஸ் ஆகிறதுக்கு. அப்பதான் அந்த காய் என்ன செய்யும்? இது மாதிரி இருக்குது. இது ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். இது நான் அவர் ஆகிய புகழ்ல சின்ன புள்ள வாலிபர்கள் பச்சிலன் அவர் கொட்டும் தெரியா என்ன செய்யறா அடுத்து இதுதான் சரியா இதை செய். இது நீங்க சுன்னத் ஹயாத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறீங்க. நீங்க சுன்னத் ஹயாத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறோம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கண்ட்ரோவர்ஷியல் யாரும் பேசிடுவான். எந்த அளவுக்குண்டா, எந்த அளவுக்கு இந்த உண்மை உங்களுக்கு வழங்கப்படுத்த தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது. கேட்டுங்க புகாரி ஷரீஃப். எல்லாருக்கும் புகாரி பாடம் எதுக்கு தெரியுமா? புகாரியை பாவிக்கிறது இஹ்திலாஃபான மசாயில பேசுறதுக்கு. அதுல உள்ள உண்மை யாரும் பேசல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல புகாரி ஷரீஃப்ல பாபுல் கிதாபுல் குர்ஆன், குர்ஆன பத்தி பேசக்கூடிய பாடம். என்ன பாடம்? குர்ஆன பத்தி பேசக்கூடிய பாடம். இந்த பாடத்துல ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க, கடைசி ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, அந்த பாடத்துக்கு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் வரைக்கும் குர்ஆன ஓதுங்க. இது ஹதீஸ் படிக்கிறல்ல, இது மசாயில் படிக்கிறதல்ல, இது ஃபிக்ஹ் ஷாஃபி ஃபிக்ஹ் ஹனஃபி படிக்கிறதல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல கொண்டு வராங்க ஒரு ஹதீஸ் உண்டு, பாபு இக்ராஉல் குர்ஆன் மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும். உங்களுடைய உள்ளம் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்க குர்ஆன ஓதுங்க, குர்ஆன படிங்க. 10 பேர் உட்கார்ந்து குர்ஆன படிக்கிறீங்களா? ஒரு கண்டிஷன், இந்த 10 பேருடைய உள்ளமும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். சொல்லி போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா இக்தலஃப்தும், உங்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆன ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ல இல்ல, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகூமு அன்ஹு, இந்த குர்ஆனை மூடி வச்சு கல்வி பேசிடுங்க. குர்ஆனை மூடி வச்சு கல்வி பேசிடுங்க. இந்த தமிழ் புஸ்தகத்தையும் இந்த அந்த சீரியையும் நான் யாருடைய கருத்தையும் குற்றப்படுத்த, எல்லாருடைய கருத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது, எல்லாருடைய கருத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனா பொதுமக்களாகிய நாங்க நீங்க சண்டை பிடிக்க கூடாது. பொதுமக்களாகிய நாங்க நீங்க ஒரு ஆளுடைய கருத்தை மதிக்கணும். எனவே ரமலானுடைய மாசம் வந்தா சரியான பயம், எங்களுக்கு சரியான பயம். எந்த இடத்தால் எங்களை வந்து வெடிக்கும் என்று தெரியாது. ஒருத்தர் கேட்டார் சென்ற ரமலான்ல ஒரு கேள்வி, அதாவது தராவீஹ் 20 8 கேட்டாரு. என்ன கேட்டாரு? தராவீஹ் 20 8 கேட்டார். ஒருத்தர் கேட்கக்குள்ளே தெரியும் ஏன் கேட்கிறார் சொல்லி, அப்படிதானே? ஒருத்தர் கேட்கக்குள்ளே தெரியும் ஏன் கேட்கிறான்னு சொல்லி எனக்கு விளப்பம். இவர் கேட்கிற என்னத்துக்கு? நான் சொன்னேன், தம்பி நீங்க இஷாவுடைய தொழுகையை தொழுவிட்டு பேச்சு பேசாம வீட்டுல படுத்து சொன்னேன். நீங்க 8 தொலைவானம் 20 தொலைவானம். நீங்க இஷா தொழுவோன்னு கேட்டு முஃப்தி சாஹிப் சொன்னாரு படுக்க சொல்லி சொல்லி பாட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா படுங்க. உம்ம சஹர எழுப்பாட்டினா பிடிச்சோங்க. குர்ஆன்
அங்க கருத்து வேறுபாடு வந்தா குர்ஆனை மூடி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி தராவி என்ன வாப்பா? உம்மத்துடைய ஒத்துமை அவ்வளவு முக்கியம். உம்மத்துடைய ஒத்துமை அவ்வளவு முக்கியம். இதுதான் அவருக்கு பாயிண்ட். உம்மத்துடைய ஒத்துமைக்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுப்போம், எதையும் விட்டுக் கொடுப்போம். இஸ்லாத்தை தவிர உம்மத்தை கொண்டு சேரும் இடத்துல நாங்க ஒரு உம்மத். இன்ன இப்ராஹீம உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத், தனி உம்மத். நாங்க ஒரு உம்மத். இந்த உம்மத் இஸ்லாம், முஸ்லிம், ஹலாஸ், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேறொன்றையும் பேச வேண்டாம், இஸ்லாத்தை மட்டும் பேசுங்க. நான் ஒரு முஸ்லிம். قال انني من المسلمين ولا تموتن الا وانتم مسلمين. سبحان الله. ولا تموتن الا وانتم مسلمون. குர்ஆன் சொல்லுது முஸ்லிம்களாகத்தான் மௌத்தாகணும். எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த குரூப், எந்த தரீகா, எந்த மஹல்லா, எந்த பள்ளி, எந்த பிரதேச சபை, எந்த ஊரு, எந்த கண்டம், எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று, இஸ்லாம், முஸ்லிம். முஸ்லிம் அவ்வளவுதான். எனவே வாய் பொல்லாத சாமான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் இம்ரஉன் காத்தலஹு, உங்களோட வந்து யாராவது ஒருத்தர் சண்டை பிடிக்க, நோம்புல சண்டை பிடிக்கிறார். அவ் ஷாத்தமஹு, உங்களுக்கு ஒருத்தர் ஏசினாரு. பொதுவான ஒரு நியதி இருக்குது. எனக்கு யாராவது வந்து அடித்தா எனக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அதே அளவு அடி அவருக்கு அடிக்கணும். எனக்கு ஒருத்தர் ஏசினா அதே அளவு பிரமாணம் ஏற்றி எனக்கே சேரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஒருத்தர் நோவினை செய்தால் அதுக்கு ஏற்ற பிரகாரம் பழிக்கு பழி உங்களுக்கு வாங்கலும். இந்த ரைட்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா அதுக்கு மேல போகலாம். இதுக்கு மேல சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபிக்கு ஆக விருப்பமான ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியினுடைய சாச்சா, நபியினுடைய பால் குடி சகோதரர், நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய அதாவது ஒரே வயசுக்கு இருந்த கூட்டாளி, நபியினுடைய மிக நெருக்கமான ஒரு சஹாபி. இவங்க என்ன தெரியுமா செய்றாங்க? உஹது போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபியோட சாச்சா மௌத்தாகிட்டாங்க. உஹதுக்கு போங்கோ, ஹம்ஸாவுடைய கபரை பார்த்துட்டு வாங்கோ. உஹது மலைக்கு மேல ஏறினா சொல்றாங்க, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறத பார்க்கிறதுக்கு. பேத்து வந்த மக்கள் சொல்றாங்க, எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம் சிந்திச்சதோ, பல்லு கலந்து கீழே விழுந்துச்சதோ, அந்த இடம் இன்னும் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்குது. அந்த இடம் பச்சை பசுமையாகத்தான் இருக்குது. சில உலமாக்கள் அந்த சரி. எனவே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாஸாவை, ஹதீஸ்ல வந்திருக்கிற இந்த ஜனாஸாவை 70 முறை தொழுவிச்சாங்க. எத்தனை முறை? 70 முறை. எங்கட வாப்பக்கு 70 முறை துஆ கேட்டிப்போமா? எங்கட வாப்பக்கு, எங்கட உம்மக்கு நாங்க 70 முறை துஆ கேட்டிப்போமா? யாராவது கேட்கிற துஆவுக்கு ஆமீன் இருப்போம். யாராவது கேட்கிற துஆவுக்கு ஆமீன் இருப்போம். வாழ்க்கையில நன்றி கெட்டு நடந்து கொள்ள வேணும். ஒரு நாளுடைய சூரியன் மறையக்கூடாது, ஒரு நாளும் தட்டிலுக்கு போகக்கூடாது. உம்மா வாப்பா 2 பேருடைய பேரையும் 2 பேரையும் நினைத்து துஆ கேட்காம, எத்தனை வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லித்தாரான், உம்மக்கு வாப்பக்கு நீ இப்படி துஆ கேளு. ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குமோ அந்த மழை பெய்யக்குள்ள கேட்கிற துஆ கபூலாகும் தானே, அந்த நேரத்தை நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் துஆ கேட்பதற்காக வேண்டி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அது நன்றி கெட்டத்தனம். எது? வாப்பா கும்மக்கு துஆ கேட்காம இருக்கிறது. எப்பயும் துஆ கேட்போம். ஆனா சில கட்டங்கள்ல யாமச்சுக்கோங்க, சில மக்களுக்கு, சில மக்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட வாப்பா மாதிரி இருப்பாங்க. வாப்பா ஒரு சோதனையா மாறிடுவாங்க.
சில கட்டங்கள்ல சில வாப்பமாருக்கு அவங்களோட பிள்ளைகள் சோதனையாக மாறுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போல அல்லாஹ் ரெண்டையும் குர்ஆன்ல சொல்லிட்டான். எனவே ஒவ்வொரு நாளும் ஞாபகிச்சுக்கோங்க, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உம்மா வாப்பவை ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. உம்மா வாப்பட பேர்ல குர்ஆன் ஓதுறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. குர்ஆன் ஹயர் பண்ணி ஓதுவான நீங்க ஓதுங்கோ, சூரா யாசீன் நீங்க ஓதுங்கோ, சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதுங்கோ. நீயத்து வச்சோ வச்சல்லையோ, ஈசால் சவாபு செஞ்சோ செய்யலையோ, நீங்க ஓத ஒவ்வொரு எழுத்தையும் பாஸாக உங்களோட வாப்பா உம்மட கபர்ல அப்படியே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னது. இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு, ஆதமுடைய மகன் மௌத்தாகிட்டால் அவன் அமல் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா மூணு விஷயத்தை தவிர அதுல ஒன்று தான், வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, அவனுக்காக வேண்டி இருக்கிற வேண்டக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தையை தவிர. வாப்பக்கு புள்ள துஆ கேட்குது, உம்மக்கு புள்ள துஆ கேட்குது, எந்த சந்தேகமும் இல்ல. இந்த துஆ அர்ஷுடைய கதவை போய் தட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ் ஒரு கிதாபுல வந்து இங்க தஃசீர் இருக்குது. ஒரு மனிதர் மௌத் ஆயிட்டாரு. நான் ஒரே சொல்றேன் அந்த விஷயத்தை, குறைஞ்சபட்ச நீங்க கவனிங்க. எங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, பெண்களுக்கு அது தெரியாம இருக்கும். ஏண்டா பெண்கள் ஜனாசா தொழுகையில வந்து பங்கெடுக்கிறதில்லை. ஜனாசா தொழுகைக்கு மையத்தை கொண்டு வச்சா எங்க உலமாக்கள் தெரியும் இருக்குது, எங்க ஊரில் உள்ள மக்கள்கிட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. ஜனாசா வச்ச உடனே என்ன செய்வாங்க, ஜனாசா தொழும் முறை என்ன சொல்றது, எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழுவிக்குவப்பா, எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழுவிப்போம். ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் சொல்ற ஜனாசா தொழும் முறை என்ன சொல்லுவாங்க, மூணாவது தக்பீர் என்ன செய்யணும், என்ன சொல்லுவாங்க, மூணாவது தக்பீர் புறம் மையத்துக்காக வேண்டி துஆ கேட்கணும். ஹதீஸுகள் நீளமான துஆக்கள் வந்திருக்குது, பாடம் உள்ளவங்க ஓதிக்குங்க. குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதிக்குங்க. என்ன சொல்றது, குறைஞ்சபட்சம். இந்த வாப்பக்கு நிதியான ஓடுறது, வாப்பமார் யோசிக்கணும், ஏந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக தகுதியானவர் எந்த மகன். உம்மை யோசிக்கணும், ஏந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக தகுதியானவர் எந்த மகன். எந்த மகன் எந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நின்றா என்ன துஆ ஓதுவாரு. அந்த துஆவை நான் படிச்சு கொடுத்துட்டேனா, அந்த துஆவை நான் ஓதி கொடுத்துட்டேனா, அந்த துஆவை எந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேனா. நாங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை, யதுஊ லஹு, தந்த வாப்பக்காக வேண்டி பிரார்த்திக்கிறாரு, தந்த வாப்பக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு, தந்த தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த புள்ள செய்யக்கூடிய அத்தனை நலவுலையும் பங்கு நேரே கைத்துக் கொண்டிருக்கும். ஆட்டோமேட்டிக், சும்மா போகும். நீங்க நியத்து வைக்க தேவையில்லை, சும்மா கைத்துக் கொண்டிருக்கும், சும்மா கைத்துக் கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். ஒரு மனிதர் மௌத். அன்பான தாய்மார்களே, நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் புகழ்ல, சப்ஜெக்ட் தான் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட உறவாடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். சின்ன வயசுல ஃபாதரகத்துல் மனியா, அவனுக்கு மௌத்து வந்துட்டது. யாருக்கு மௌத்து? மாப்பக்கு மௌத்து. மனைவி கற்பனையாக இருக்கிறான், புள்ளத்தாச்சு, பிரெக்னன்சி. இப்ப என்ன ஆகுது, மௌத்துக்கு பிறகு புள்ளைய பெற்றிருக்கிறான். இந்த புள்ளைக்கு நல்ல ஒரு பேர் வச்சா. அந்த புள்ளை யார புள்ள? மௌத்தான மையத்துடைய புள்ள. பேரு வச்சா, புள்ளைய நல்லா வளர்த்தா. இந்த புள்ள ஒரு நாள் முதலாவது முறை அந்த கொச்ச நாக்கால, வளைவான நாக்கால, சரியாக மொழிய தெரியாத நாவால இந்த புள்ள ஒரு நாள் சொல்லுது, அப்ப இவருக்கும் இந்த வாப்பு இருக்கிறாரே, இவர் நல்ல மனிதர் அல்ல, இவர் ஒரு சாதாரண ஒரு பாவி. கபர்ல வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கபர்ல இவருடைய கபரு சுரத்தின் பூங்கா இதற்கு நேர் மாற்றமாக இருக்குது. இப்ப மலக்குமார் காலையிலையும் மாலையிலையும் இவர் வேதனை செய்றாங்க. திடீரென்று சொல்லி ஒரு நாள் இவருடைய கபர் அப்படியே பிரகாசமாகிட்டது. கபர் அல்லாஹ் ஒளியாக்கித்தான், பிரகாசமாக்கித்தான், சுரத்தின் பூங்காவாக்கித்தான்.
மலக்குமாறு கேட்கிறாங்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீதும்